गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द नारायण तीर्थ सद्गुरु महाराज की कत्वा मुकुंद महती कुलशील रूप विद्यावयो द्रविण धामभिः आत्मतुल्यं धीरापतिं कुलवती नवर्णीत कन्याया काले नृसिंहमनरलोक मनोभिरामम् कत्वा मुकुंद महती कुलशील रूप विद्यावयो द्रविण धामभिः आत्मतुल्यं भुवन सुंदरा श्रुत्वा गुणाने சாஸ்திரங்களே எல்லாத்துக்கும் அடிப்படை சிரவணம்னு தான் சொல்லுது. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு இந்த சாஸ்திரங்களில் யோகங்களில் அபியாச யோகங்களில் வழிகளை சொல்லும்பொழுது முதல்ல கேட்கிறது, அப்புறம் சிந்திக்கிறது. சிரவணம் மனனம். சிரவணம் இல்லாமல் எதை பற்றியும் நம்மால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் பிரகலாத சுவாமி நவவித பக்தியிலேயே முதல் பக்தியே சிரவணம் தான் சொன்னார். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம். முதல்ல சிரவணம் பண்ணணும். பாகவதமும் அதை தான் சொல்றது. சிஸ்ரூஷுபிகி கிருதிபிகி சிஸ்ரூஷுபிகி. பகவத்குணம் சிரவணம் பண்ண சிரவணம் பண்ண சிரவணம் பண்ண தான் மனசு பவித்திரமாகும். அப்புறம்தான் பகவான் வருவாங்கிறது பாகவதம். ருக்மிணி தேவியும் ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா, ஹே புவன சுந்தரா, உன்னுடைய குணங்களை காதால சிரவணம் பண்ணினேன். அதை பண்ணி தான் உங்ககிட்ட எனக்கு ஆசையே வந்தது. உன்னுடைய குணமோ உன்னுடைய ரூபம் அது அப்படியே மனசுல காது வழியா உள்ள புகுந்து ஹிருதயத்தில் உள்ள தாபங்களெல்லாம் போக்குறது உன்னுடைய குணங்கள். உன்னுடைய அழகோ என்னை வெட்கத்தை விட்டு லெட்டரை எழுத முடியுமா பண்ணிடுது. அபத்திரபம் மேயே சித்தம் அபத்திரபம். வெட்கத்தை விட்டு உனக்கு லெட்டரை எழுதினேன். உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதெல்லாம் ருக்மிணி சொல்லலை. வியாக்கியானங்கள்ல ஒரு ஸ்லோகம் முடிஞ்சு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவதாரிக்க ஒன்று இருக்கும். அநேகமா ஸ்துதிகள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு லிங்கா தான் இருக்கும். அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள மூலம் முதல் ஸ்லோகம் கடைசியிலேயே வந்துடும். பிரகலாத ஸ்துதி 43 ஸ்லோகம் அப்படிதான். ஒரு ஸ்லோகம் முடிஞ்சா அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்துக்கு இந்த ஸ்லோக கடைசியில ஒரு வித்து இருக்கும். பீஷ்ம ஸ்துதி ஆகட்டும், துருவஸ்துதி ஆகட்டும், எல்லா ஸ்துதியுமே ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சம்பந்தம் உண்டு. இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வெட்கத்தை விட்டு லெட்டர் எழுதியிருக்காளு. இது மாதிரி லெட்டர் பல பேருக்கு பேருக்குமோ? இதே மாதிரி பல பேருக்கு நான் லெட்டர் எழுதியிருப்பேனோன்னு நீ நினைச்சுடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருந்தா தானே நான் அவனுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு. கத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிண தாமபிகி ஆத்மதுல்யம். ஒரு பொண்ணு, ஒரு நல்ல பொண்ணுக்கு உள்ள குணங்கள் எல்லாம் ருக்மிணி சொல்ற. மகதி மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிண தாமபிகி. 8 குணம் சொல்றா ருக்மிணி. மகதி அப்படின்னா மகான் அப்படின்னா ரொம்ப பெரியவான்னு அர்த்தம் புல்லிங்கத்துல.
அதே ரொம்ப பெரியவாளை சொல்லும்போது, ஸ்திரீகளை சொல்லும்போது மகதி. ஆம்பளையா இருந்தா மகான், ஸ்திரீலிங்கமா இருந்தா மகதி. இந்த மகதிங்கிறது ஒரு கௌரவமான ஒரு ரொம்ப பெரியவாங்கிற ஒரு சொல்ல குறிக்கக்கூடியதா இருந்தாலும், வியாக்கியானத்திலே இந்த மகதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, குணோதாரா, உதார குணம் உள்ளவளா, அவளுக்கு தான் மகத்தின்னு பேர். உதார குணம்னா என்ன? கொஞ்சம் வாங்கிட்டு நிறையா கொடுக்கு. அதுதான் பராசர பட்டர் சொல்றார். வத்சல்யாது அபயப்பிரதான சமயாது அர்த்தார்த்தி நிர்வாபணாது ஔதாரியாது. உதார குணம் பகவானுக்கு. என்னென்ன துளி கீரையை வாங்கிட்டு 10,000 பேருக்கு சாப்பாடு, துளி வஸ்திரத்தை வாங்கிட்டு கை வலிக்கிற அளவுக்கு வஸ்திரம். இதான் உதார குணம். பகவானுக்கு போட்டியான் தாயார் மகதி. அப்புறம் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும். மகதி குலவதி. மகதி குல, நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும். குலசீல, சீலம்னா என்னன்னா ஆச்சாரம், நல்ல சுபாவம்னு அர்த்தம். பெண்களுக்கு என்னடா ரொம்ப முக்கியம்னா நல்ல சுபாவம் தான் முக்கியம். ஆண்களை விட புருஷாலை விட ஸ்திரீகளுக்கு மனசு விசாலமா இருக்கும். 2 பேர் வந்தாலே மனசு சந்தோஷப்படணும், உம்முன்னு இருக்கக்கூடாது. 2 பேர் ஆகாரம் பண்ண வந்தா சந்தோஷமா இருக்கணும். அது மாதிரி சுஸ்வபாவா, நல்ல ஸ்வபா குணம். சில மகதி குலசீல ரூபய. ரூபம், ரூபம்னா சௌந்தர்யம், அழகு. வித்யா, படிப்புன்னா, படிப்புன்னா என்னன்னா நம்ம சாஸ்திரங்கள் லௌகிக படிப்பை படிப்பாவே ஏத்துக்கிறதே கிடையாது. உண்மையான படிப்பு என்னன்னா வைதிக படிப்பு தான் உண்மையான வித்தை. இப்போ நீ வித்தை, இப்போ டிகிரி வாங்குறது, ஆடிட்டராக இருக்கிறது, அட்வொகேட்டாக இருக்கிறது, இன்ஜினியராக இருக்கிறதெல்லாம் வித்தை இல்லையான்னு, அது லௌகீகம். அது வித்தை. அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே அதை பற்றி தெரியுது. அவள் இன்னும் 200 வருஷத்துக்குள்ளே தானே தெரியுது இதெல்லாம் படிப்புன்னு. பிராச்சீனமாக என்ன வித்யை அப்படின்னா என்னன்னா குடும்ப ரட்சணம். வைதிகமான படிப்பு, லௌகிகமான படிப்பு, இந்த 2 சேர்ந்து வித்யன்னு பேர். வைதிகம் குழந்தைகளுக்கு முதல்ல குடும்ப தர்மங்கள் தெரியணும். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு குடும்ப தர்மம் தெரியும். குடும்ப தர்மம் தெரியும்னா ஒரு எச்சலிடவாவது தெரியணும். பேஸ், ஒரு கோலம் போடுறது, எச்சலிடுறது, சுவாமி தேவி நைவேத்தியம் ஏற்றுறது, சுவாமி தீபம் ஏற்றுறது, வாசல்ல கோலம் போடுறது, வாச தெளித்து சாணி தெளித்து பெருக்கி கோலம் போட்டு, இது மாதிரி ஸ்திரீகளுக்கு இது மாத்திரம் இல்லை, முதல்ல ஆச்சாரம் தெரியணும். துணிமணி கட்டிண்டா கால் அலம்பணுங்கிறது தெரியணும். புடவை கட்டிண்டா ட்ரெஸ் எதை பண்ணினாலும் சரி கால் அலம்பணும். பாத்ரூம் போயிட்டு வந்தால் கால் அலம்பணும். எப்பெல்லாம் கால் அலம்புறோமோ அப்போ கையையும் அலம்பணும். காலை மாத்திரம் நீட்டி அலம்பிட்டு வந்துடக்கூடாது. கால் அலம்பும் போதெல்லாம் கையை அலம்பணும். இது மாதிரி குளிக்கும் போது தெக்க பார்க்க குளிக்கக்கூடாது. இது மாதிரி சின்ன 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 சின்னதாக நிறையா விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் லௌகிகம். வைதிகம்னா என்னன்னா வேதோக்தமாக பண்ணக்கூடியது, குடும்பத்தில் பெரியவாள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற தர்மங்கள். இதெல்லாம் நாலெட்ஜ் இருக்கணும் ஸ்திரீகளுக்கு. குலசீல ரூப தத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயகா. தாருண்யம், வயசு, அதாவது கல்யாண பருவம். வயகா திரவிணம், ஐஸ்வர்யம், தன சம்பத். திரவிண தாமபிகி, தாம என்ன தேஜஸ். பார்த்தா பிரம்மஹத்தி மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஆகர்ஷணம் இருக்கணும், ஒரு தேஜஸ். புருஷாளாக இருந்தாலும் ஸ்திரீகளாக இருந்தாலும் தேஜஸ். ருக்மிணி தேவி 8 குணங்களை சொல்றா. கத்வா முகுந்தா மகதி குலசீல ரூப வித்யாவயோ
திரவிணதாமபிகி 8 குணங்களும் நிரம்பின ஒரு பெண்மணி ஆத்மதுல்யம் தனக்கு நிகராக இருக்கிற ஒரு பையனை பார்க்கிறார். இந்த 8 குணங்களும் பரிபூர்ணமா நிரம்பி இருக்கிற இன்னொரு பையனை பார்க்கிறா. தீரா பத்தியும் குலவதி, நல்ல குடும்ப பெண்ணு. இந்த தனக்கு சமமான இந்த 8 குணங்களும் போட்டி போட்டுண்டு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்துட்டா, ஒரு வரனை பார்த்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பாம எப்படி இருப்பா? தீரா பத்தியும் குலவதி நவ்ரிணீத கன்யா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் கிருஷ்ணகுணத்தை வர்ணிச்சது போக இங்க ருக்மிணி தேவி தன்னுடைய சுபாவத்தை சொல்லிவிட்டு, எனக்கு நிகரா நீ இருக்கும் பொழுது உன்னை வரிக்காம நான் எப்படி இருப்பேங்கிறாவ. சத்திரிய பண்ணணும் அந்த ஒரு அபிமானம் தெரியுது. அதுல தன்கிட்ட உள்ள ஒரு அபிமானம். இவ்வளவு உள்ள எனக்கு சமமாயிருக்கிற நீ உன்னை விட்டுட்டு எந்த பொண்ணு தான் வேற இன்னொரு பையனை விரும்புவா? காத்வா முகுந்தா, ஏ முகுந்தா, உன்னை விட்டு நவரினீத் இன்னொரு பொண்ணை எப்படி விரும்புவா? உன்னதான் விரும்புவா. ஏ பிரபோ, நான் இது மாதிரி கண்ட பேருக்கு லெட்டர் எழுதிட்டு உனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பேணும்னு நினைக்காத. உன்ன மாதிரி யாரு, உனக்கு நிகர் யாரு இருக்கா? உனக்கு டூப்ளிகேட்டு ஏது? முதல் ஸ்லோகத்தில் புவனசுந்தரா அச்சுதான்னெல்லாம் சம்போதனம் கூப்பிட்டா கிருஷ்ணனை. இந்த ஸ்லோகத்தில் அச்சுதா புவனசுந்தரா இல்ல, காலே நிருசிம்ஹா நரலோக மனோபிராமம் ஏ நிருசிம்ஹாங்கிற. ஏதாவது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நிருசிம்மான்னு கல்யாணம் முடிக்கிற எந்த பொண்ணும் கூப்பிட மாட்டா. கன்யா வரையதே ரூபம்னு அழகு வேணும்னா விரும்புவா. இவன் நரசிம்மாவதாரம் பண்ணின அந்த பிரபுவை பார்த்து மாமியே கிட்டக்க வரமாட்டேன்னுட்டா. பிரம்மா வந்து சொல்றா, தேவதைகள்லாம் வரா, கூப்பிட்டு உங்க ஆத்துக்காரர் கோபமா இருக்கார், வந்து சமாதானப்படுத்துக்கோங்க, படுத்துங்கோ, வாங்கோன்னா தாயார் வரா, நான் வந்தா எல்லாம் சரியா போயிடும். வந்து பார்த்தா இரண்யகசிபுவை சம்மாரம் பண்ணிவிட்டு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க. பார்த்தா தாயார், எங்க ஆத்துக்காரர் எங்கேன்னு அது ஒருக்காரே அவர்தான். நீலவேக சியாமளவல்லன் பீதாம்பரதாரி சதுர்புஜம் சங்கம் சக்கரம் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம், அந்த மங்கள மயமான அந்த திருமேனி எங்க, ஸ்வரூபம் எங்க? இது பார்த்தாலே கர்ப்பங்கள்ங்கிறது. கழுத்து வரிந்த மனுஷ ரூபம், கழுத்துக்கு மேல சிம்ம ரூபம். யார் கிட்டக்க போக முடியும்? கிட்டக்க வரமாட்டேன்னுட்டா. வரமாட்டேங்கிறது மாத்திரமில்லை, அதிருஷ்டா அஸ்ருத பூர்வத்வாத். இதுவரையில் அவ என்னைக்கு க்ஷீராப்தியிலேருந்து வெளியில வந்தாலோ, பகவானுடைய திருமார்புல என்னைக்கு ஏறி உட்காண்டாலோ, அன்னிலேந்து இன்னி வரையில் இப்படி ஒரு ரூபத்தை பார்த்ததே கிடையாதான். அதிருஷ்டா. தான் வருவதற்கு முன்பாக இது மாதிரி பெருமாள் இருந்திருக்கானோன்னு அஸ்ருத பூர்வத்வாது, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்பேற்பட்ட அதிபயங்கரமான இந்த ஸ்வரூபத்தை கண்டு தாயாரே கிட்டக்க வரமாட்டேன்னுட்டா. அதனால நரசிம்மான்னு கூப்பிட்ட காரணம், தாயாரே வரமாட்டேன்னுட்டாலே. கல்யாணத்துல விருப்பம் உள்ள ஒரு பொண்ணு நரசிம்மான்னு அழக பார்த்து கூப்பிடுவாளானா, இங்க அழகுக்காக கூப்பிடல. பின்ன எதுக்காக கூப்பிட்டாள் அப்படின்னா, நரசிம்மாவதாரத்தை ஞாபகப்படுத்தினாளாம். காலே நிருசிம்மா என்ன ஞாபகப்படுத்தினா அப்படின்னா, நான் நரசிம்மாவதார காலத்துல நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், அதை மனசுல வச்சுட்டு இன்னைக்கு என்ன கைவிட்டுடாதீங்கன்னு ஞாபகப்படுத்துற. என்ன தப்புன்னா, தேவதைகள்லாம் பிரம்மாலாம் வந்து பிறகு பகவான்கிட்ட பெருமாள்கிட்ட போய் சமாதானப்படுத்து அப்படின்ற பொழுதும் மாட்டேன்னு கிட்டக்க வரமாட்டேன்னாலும், நான் அன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னத மனசுல வச்சுண்டு இன்னைக்கு வரமாட்டேன்னு நீங்க இருந்துடாதீங்க. காலே நிருசிம்ஹா, அன்னைக்கு நான் உங்களை வரமாட்டேன்னு சொன்னேன்னா அது நியாயம். உங்களை கண்டு யாரு கிட்டக்க வருவா? பிரகலாதனை தவிர யாரு கிட்டக்க வர முடியும்? அன்னி மாதிரியா இன்னைக்கு இருக்கேன்.
ராமம் அபிராமம் மனோபிராமம் லோகமனோபிராமம் நரலோக மனோபிராமம். இன்னைக்கு எப்படி அழகு இருக்கு! ராமம்னாலே ரமணீயமான ரொம்ப அழகா இருக்கிறான். ராமம் அபிராமம் டாப் மோஸ்டா இருக்கார். மனோபிராமம் மனச அபகரிக்கிறது அந்த ஸ்வரூபம். என் மனதை மாத்திரமல்ல, லோக மனோபிராமம் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய மனசையும், நரலோக மனோபிராமம் ஜகத்தில் உள்ள அத்தனை பேருடைய மனசையும் அபகரிக்கக்கூடிய ஸ்வரூபமானா இன்னைக்கு இருக்க இல்லைங்க. அப்படி இருக்கக்கூடிய மனோபிராமம் பதிம் நவ்ரிணீதா. இவ்வளவு அழகா இருக்கிற உங்களை எந்த பொண்ணுதான் விரும்ப மாட்டாள்? ஹே நரசிம்மாவதாரம் பண்ணின பிரபுவேன்னு கூப்பிட்டதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு பிரகலாத சுவாமியை எங்கடா இருக்கான் பகவான் இரண்யகசிபு கேட்ட பொழுது, இதோ இங்க இருக்கு, இங்க தூண்ல இருக்கானான்னு கேட்ட பொழுது இதோ தெரியறானேன்னு சொன்னானே பிரகலாத சுவாமி. திருஷ்யதே, இதோ உள்ள தெரியறானேன்னு சொன்ன அந்த வாக்கு இருக்க, அந்த வாக்க சத்தியமா பண்றதுக்காக தான் சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். பிரகலாதனை ஹிம்சை பண்ணின பொழுதோ, சமுத்திரத்தில் போட்ட போதோ, நெருப்புல போட்ட போதோ, விஷத்தை கொடுத்த போதோ நரசிம்மாவதாரம் இல்லை. இதோ தெரியும் எங்கடா பகவான்னா எல்லா இடத்துலையும் இருக்கான். இந்த தூண்ல ஏண்டா இல்லைன்னா தோ தெரியறானே தான். தெரியறானேன்னு எப்ப நம்முடைய பக்தன் சொல்லிட்டானோ அந்த வார்த்தையை சத்தியமா பண்ண வேண்டியது நம்முடைய கடமைன்னு பகவான் நரசிம்மாவதாரம் பண்ற. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். இங்க என்ன பிருத்திய ரக்ஷணம் இல்ல, பிருத்திய பாஷிதம். அந்த சத்திய பிருத்திய பக்தனுடைய வார்த்தை இருக்க, அதை சத்தியம் விதாதும். சத்தியம் பண்ணுவதற்காக பகவான் வெளியில வந்தான். வார்த்தைக்காக ஒரு அனுகிரகம் பண்ணின மூர்த்தின்னா நரசிம்ம மூர்த்தி தான். அதுபோல ஒரு சரணாகதி கிடையாது. விபீஷண சுவாமி மாதிரி சரணாகதி இல்லை. வேற எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. திருஷ்யதேன்னு சொன்ன வாக்கு, வாக்குக்காக எப்படி ஒரு அவதாரம் பண்ணினையோ நரசிம்ம அவதாரம், இப்பையும் என்னால நேரா வந்து உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ண முடியாமல் இப்ப இந்த வாக்கு தான் 7 ஸ்லோகம். அந்த வாக்குக்கு திருஷ்யதேன்னதுக்கு நரசிம்ம அவதாரம் பண்ணி கிருப பண்ணினது போல இந்த வாக்குக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். காலே நிருசிம்ஹா நரலோக மனோபிராமமூ. நாராயண தீர்த்தர் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் விடவே மாட்டார்கள். இதை சேர்த்துதான் பிரஹ்லாத பய விதாரா பரமயோகி பாவன். இங்க வந்து இந்த க்ஷேமம் குரு கோபால பிரஹ்லாதனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரஹ்லாத பய விதாரான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை க்ஷேமம் குரு கோபாலால. இந்த க்ஷேமம் குரு கோபாலவோ காங்கேதவ பிரசாதம் ஸ்ரீமதே சத்யகாம இந்த 3மே ருக்மிணி சந்தேசம். பாகவதத்தில் சொன்னத்த நாராயண தீர்த்தர் அந்த 2வது ஸ்லோகம் காலே நரசிம்ம நரலோக மனோபிராமம்னு சொன்ன பாகவதத்தில் வந்த அந்த ருக்மிணியோட 2வது ஸ்லோகத்துக்காக தான் இங்க க்ஷேமங்குரு கோபாலா 2வது சரணமே பிரஹ்லாத பய விதாரா நரலோக மனோபிராமம். பிரபோ ஏ நரசிம்மா, உன்னை நான் வரிச்சது ஆச்சரியம் இல்லை, வரிக்காம இருந்தாதான் ஆச்சரியம். நான் அப்படி உன்னை வரிச்சு விட்டேனே இப்படியே பேசாம இருந்துருவேன்னு நினைக்காத. தன்மே பவான் கலு விருதா பதிரங்கஜாயா. பவான் விருதா, உன்னை நான் பதியா வரிச்சுட்டேன். தன்மே பவான் கலு விருதா பதிகி. நான் ஏதோ கிருஷ்ணாவதாரம், நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணி நான் ருக்மிணியா வந்து இன்னைக்கு தான் உன்னை பதியா வரிச்சேனுன்னு நினைக்காத.
முதல் எப்போ க்ஷீராப்திய திருப்பார்க்கடலை கடைஞ்சு எப்போ முதல் திருப்பார்க்கடல்லேருந்து வெளியில நான் வந்தேனோ அன்னைக்கே ஒன்று வரிச்சாச்சு. தன்மே பவான் கலு விருத பதிரங்கஜாயம் ஆத்மார்ப்பிதா. உன்னை வரிச்சது மாத்திரமில்ல, என்னுடைய ஆத்மாவையே சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஆத்மானா இங்க சரீரம், என் சரீரத்தையே உனக்குன்னு கொடுத்துட்டேன். ஆத்மார்ப்பிதா பவதோத்ர விபோ விதேகி. என்னுடைய சரீரத்தையே உனக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன். நீதான் எங்க ஆத்துக்கார், நீதான் என்னுடைய நாதன். அங்கான்னு சம்போதனம், அதுக்கு நாதான்னு அர்த்தம். ஹே பிராணநாதா, நீதான் எனக்கு பர்த்தா. இந்த சரீரம் உனக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்டது. இந்த சிசுபாலன் இருக்கானே, சேதி தேசத்து ராஜா சிசுபாலன், அவன் என்ன கல்யாணம் பண்ணிண்டான்னு வச்சுக்கோ, அது எனக்கு அகௌரவமே இல்லை. யாருக்கு அகௌரவம் தெரியுமோ? உனக்கு தான் அகௌரவம். ஏன் அப்படின்னு கேட்டா திருஷ்டாந்தம் சொல்றா. ஆத்மார்ப்பிதச்ச பவதோத்மா வீரபாகம் அபிமர்ஷது சைத்யஹ ஆராத் கோமாயுவன் மிருகபதேகே பலிம். மிருகபதினா சிங்கம். சிங்கத்தோட பலிய, சிங்கத்துக்கு ஒரு ஆகாரம் போட்டிருக்கா. சிங்கம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு குள்ள நரி அதை கவ்விண்டு போயிடுச்சு. அப்ப அந்த ஆகாரத்துக்கு அகௌரவமா, சிங்கத்துக்கு அகௌரவம். அதுபோல நான் உனக்கு என்னுடைய ஆத்மார்ப்பிதச்ச, என்ன உனக்கு கொடுத்துட்டேன். இனிமே சிசுபாலன் என்ன தூக்கின்னு போனான்னா எனக்கு அகௌரவம் இல்லை, உனக்கு தான் அகௌரவம். சிங்கத்தோட பாகத்தை, ஆகாரத்தை குள்ள நரி தூக்கின்னு போற மாதிரி சிசுபாலன் அவன் என்னை எடுத்துக்க கூடாது. எடுத்துக்க கூடாதுன்னு மாத்திரம் சொல்லல, மாவீரபாகம் அபிமர்ஷது. ஹே வீரா, பாகம் நாபிமர்ஷது. ஹே வீரான்னா முதல் ஸ்லோகத்தில் புவனசுந்தரான்னா, அச்சுதான்னா, அடுத்த ஸ்லோகத்தில் நரசிம்மான்னு சொன்னான். இந்த ஸ்லோகத்தில் வீரா வீராங்கிற. வீரான வீர சப்தம் பராக்கிரமசாலியை குறிக்கும்னாலும், வீராங்கிற சப்தம் எங்க வந்தாலும் ராமச்சந்திர பிரபுவை தான் குறிக்கும். அதனாலதான் இந்த சம்பிரதாயத்தில் பிராண பிரதிஷ்டை பண்ணி ஆவாகனம் பண்ற காலத்தில் ராமரை ஆவாகனம் பண்ணும்போது வீராய நமக தான். வீரான்னாலே ராமர் தான். ராமருக்கு ஆவாகனம் வீர சப்தத்தில். ஜெய ஜெய மகாவீரா. சுவாமி தேசிகனுடைய ரகுவீர கத்தியம். அவர் கூப்பிடும் பொழுதே ஹே ராமான்னு கூப்பிடல, மகாவீரா. வீர சப்தம் ராமர் தான் குறிக்கும். இங்க எப்படி புவனசுந்தரான்னாலோ நரசிம்மா மணின பிரபுனாலோ அதுபோல இந்த ஸ்லோகத்திலே ஹே ராமாவதாரம் மணின பிரபுவே. இங்க ராமாவதாரத்தை ஸ்மரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ தீர்மானமா என்னை கைவிட மாட்டேன்னு தெரியும். 10 மாசம் இந்த பாபி என்னை தூக்கின்னு போயிட்டான். ராவணன் லங்கையில அசோகவனத்தில் வச்சு 10 மாசமும் உன்னையே நினைச்சு உருகின்றிருந்த என்ன ஆஞ்சநேய சுவாமியை அனுப்பிச்சு என்னை ஆஸ்வாசப்படுத்தி அனுகிரகம் பண்ணி ராவணாதிகளை சம்மாரம் பண்ணி என் வீரஸ்ரீயோடு என்னை மீட்டு கொண்டு போயிட்டேன். அதனால என்னை நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தீர்மானமா தெரியும். இருந்தாலும் ஹே ராமா அப்படின்னு சொல்லி நீ என்னை காப்பாத்தினியே தவிர, ராமாவதார காலத்துல ஒரு தப்பு நடந்துடுது. என்ன தப்புன்னா, அந்த ராவணன் என்னை கையை போட்டு தூக்கின்னு போயிட்டான். என் உடம்ப தொட்டு தூக்கின்னு போயிட்டான். அவனை நீ சம்மாரம் பண்ணினியே தவிர தொட்டு தூக்கினது தானே. அந்த ராமாவதாரத்தில் என்னை கைவிட்டுட்டா மாதிரி இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இன்னைக்கு அதே சிசுபாலன், ராவணன் தானே சிசுபாலன், இந்த சிசுபாலன் என்னை தொடக்கூட கூடாதுன்னா மாபிமர்ஷது.
அவன் என்னை தொடக்கூட கூடாதுன்னா சுவாமி. அவ ஒரு மடங்கு சொன்னா அவர் 10 மடங்கு. தொடக்கூட கூடாதுன்னு அவனை பார்க்கவே விடல. பார்த்தா தானே தொடறதுக்கு. தொடக்கூடாதுன்னா அந்த பாபிக்கு தரிசனமே கிடையாதுன்னு விட்டார் சுவாமி. அவனோட கூட வந்தவன்லாம் கூப்பிடுறான், ருக்மிணி வராடா, கோவிலுக்கு போயிட்டு வராடா, இந்த நேரத்தில் எல்லாரும் போய் பார்க்கலாம், நீ வரையாடா சிசுபாலான்னா. நான் வந்தா நன்னா இருக்காதுடா, நான் மாப்பிள்ளை பையன், நாளையிலேருந்து தான் நான் தினமும் பார்த்துட்டு இருக்க போறேன்னா. ஒரு கிஞ்சித் போகம் பவிஷ்யதின்னு செத்த ஒரு வாய்ப்பு வந்தது, அதுவும் அவன் போராத காலம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா சுவாமியோட சங்கல்பமா. ருக்மிணி சொல்லிட்டாலும் பார்க்கக்கூடாதுன்னு, தொடக்கூடாதுன்னு. அந்த பையன் பார்க்கவே மாட்டாருட்டார் சுவாமி. மாபிமர்ஷது சைத்யாராத் கோமாயுவன் மிருகபதே பலிம் அம்புஜாக்ஷாய. முன்னாடி 3 ஸ்லோகம், பின்னாடி 3 ஸ்லோகம் அழகா எழுதியிருக்கா. நடுப்புல உள்ள இந்த ஸ்லோகம் இருக்கே, 4வது ஸ்லோகம் தோணினத்தை அப்படியே எழுதிட்டா. இந்த ஸ்லோகத்துக்கு தான் வரப்போறாரு. இந்த ஸ்லோகம் என்னன்னா, நான் கிருஷ்ணா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை அழிச்சுக்கோ, என்னை அழிச்சுக்கோன்னு நான் கேட்டு என்ன பிரயோஜனம்? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு புண்ணியம் இருந்தா நீ பண்ணிப்ப. இதான உண்மை. புர்த்தேஷ்டதத்த நியமவ்ரத தேவ விப்ர குருவர்ச்சனாதிபிஹி அலம் பகவான் பரேஷகாய ஆராதிதः யதி கதாக்ரஜயத்யபாணிம் கிருண்ணாது மேன தமഘോഷ சுதாதயः அன்யே. பூர்த்தேஷ்டதத்த நியமவ்ரத தேவ விப்ர, உன்னுடைய கிருபை எனக்கு வேணும், நீ என்ன ஸ்வீகரிச்சுக்கணும்னா அவ்வளவு புண்ணியம் வேண்டாமோ? 60,000 வருஷம் ஆச்சான் கௌசல்யக்கு குழந்தை பிறக்க. என்னெல்லாமோ பண்ணினா, பெருமாளை ரங்கநாதனை ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணினா, புஷ்பத்தால திருவடியில அர்ச்சனை பண்ணி 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 அந்த பெருமாளுடைய சரணமே தேஞ்சு போச்சான். புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணி 60,000 வருஷம் ஆச்சு. ஏன் 60,000 வருஷம் ஆச்சு? பகவானுக்கு கருணை இல்லையான்னா, கருணை இல்லாம இல்ல. யாரு குழந்தையா பிறந்திருக்கா? சாட்சாத் வைகுண்டவாசியன்னா பிள்ளையா பிறந்திருக்க. அந்த பகவானே பிள்ளையா பிறந்து அம்மான்னு கூப்பிடணும்னா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ அக்கௌண்ட்ல அவ்வளவு புண்ணியம் தேவைப்பட்டது. அதனாலதான் டிலே ஆச்சு. அவ்வளவு புண்ணியம் வேணும். அதனால பகவத் கிருபை வேணும்னா அவ்வளவு புண்ணியம் இருந்தால் தானே தானம் விரத தபோ ஜபோஹோம தானம் விரத தபோஹோம ஜப சுவாத்தியாய சம்யமைகி ஸ்ரேயோபிகி விவிதைஷ்டான்யே அந்யைகி. கிருஷ்ணே பக்தி பாகவதத்தில் சொல்றாரு, அப்பா அவ்வளவு சுலபம் இல்லடா பகவத் கிருபைங்கிறது. எல்லாம் மலமலையா பண்ணி குமிக்கணுங்கிறார். மலமலையா பண்ணி குமிச்சிருந்தாதான் வரும். பூர்த்தேஷ்டதத்த, அதனால எந்த தர்மத்தையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. நமக்கு பக்தி வந்துருது, பகவன் நாம போறோம்னு தர்மத்தை அலட்சியம் பண்ணலாமோ? தர்ம ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திகி ஹரிதோஷணம். நம்ம பண்ணக்கூடிய அத்தனை தர்மங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா பகவான் சந்தோஷப்படணும். அதனாலதான் ஒரு சின்ன பூஜை பண்ணினா கூட பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்ங்கிற ஸ்மார்த்தா. வைஷ்ணவாலாம் நாராயண பிரீத்தியர்த்தம்ங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம பண்ற சின்ன பூஜையில பெருமாள் சந்தோஷப்படணும். இது என்னன்னு தெரியாம தான் 60 வருஷமா சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கா. மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷேது பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னா என்னன்னு நினைச்சே பார்க்கல யாருமே. இந்த சந்தியாவந்தனத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா பகவான் திருப்திப்படணும். இது மாதிரி எல்லா தர்மத்துக்கும் உத்தேசம் என்னன்னா சம்சித்திகி ஹரிதோஷணம். பூர்த்தேஷ்டதத்த நியமவ்ரத தேவ விப்ர குருவர்ச்சனாதிபிஹி அலம். பூர்த்த தர்மம், இஷ்ட தர்மம், தத்தம், நியம, விரத,
தேவ விப்ர குருவர்ச்சனாதிபிகி 6 விஷயம் சொல்றா ருக்மிணி தேவி. அப்படி மலமலையா குமிச்சிருக்கணுமா. எதை குமிச்சிருக்கணும்னா பூர்த்த தர்மம். சகல தர்மங்கள், அதாவது வாழ்நாள் முழுக்க பண்ணினாலும் எல்லா தர்மம் பண்ணினேன்னு சொல்ல முடியாது. பீஷ்மாச்சாரியால் மகாபாரதத்தில் 8000 ஸ்லோகம் தர்மம் சொல்றார். ஒரு மனுஷனால பண்ண முடியுமோ? 8000 ஸ்லோகம் தர்மம் சொல்றாரே, ஒருத்தனுடைய பூர்ண ஆயுசுல பண்ண முடியுமோ? இந்த 8000 ஸ்லோக தர்மத்தை 2ஆ பிரிச்சு விடலாம். 2 என்னன்னா பூர்த்த தர்மம், இஷ்ட தர்மம். 2 கேட்டகரியில் பிரிச்சுடலாம். அந்த பூர்த்த தர்மம்ங்கிறது என்னன்னா வாபி கூப தட்டாதிகாதி தேவதாயதனானிச்ச அன்னப்பிரதான மாராமஹா பூர்த்தமித்யபிதி. இதே பூர்த்த தர்மம். இஷ்ட தர்மத்தை விட பூர்த்த தர்மத்துக்கு தான் பலன் கூட. இஷ்ட தர்மம் பண்ணலாம், பூர்த்த தர்மம் எல்லாரும் பண்ணலாம், எல்லாருக்கும் பிரயோஜனம். பூர்த்த தர்மம்னா என்ன அப்படின்னா வாபி கூப தட்டாகாதி. வாபின்னு ஒன்று, கூபம்னு ஒன்று, தட்டாகம்னு ஒன்று. தட்டாகம்னா குளம், கூபம்னா கிணறு, வாபின்னா என்ன? மின்னெல்லாம் பெரிய கிணறா இருக்கும். ஒரு 50 அடி விட்டன் டயா இருக்கிற கிணறா இருக்கும். அதில் மேலேந்து கீழே இறங்கிறதுக்கு சைடில் அப்படியே கல்லுகளாக படிப்படியாக மாடிப்படி மாதிரி போட்டிருக்கும் சுற்றி வர. அதுக்கு தமிழில் நடபாவின்னு ஏதோ பேர் இருக்கு. இது மாதிரி பெரிய கிணறு இறங்கிறதுக்கு படிக்கட்டோட கூட இருக்கிறதுக்கு தான் வாபி. வாபி கூப தட்டாகாதி. குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, பெரிய கிணறு வெட்டுறது, தேவதாயதனா. இது மாதிரி பெரிய கோவில் கட்டுறது, பகவானுடைய ஆலயங்களை நிர்மாணம் பண்றது, வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, அன்னதான சத்திரம் வைக்கிறது, வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, அன்னப்பிரதானம், 6ஆம் தோட்டம் அமைக்கிறது, நந்தவனம் அமைக்கிறது, ரோடு போடுறது, ஒரு நீர்மோர் கொடுக்கறது, ஒரு ஜலம் கொடுக்கறது, நடந்து வரவாளுக்கு சிரம நிவர்த்தி பண்ணுறது. இது மாதிரி மதுரையில் ஒரு பாட்டி இருந்தாலாம். சுந்தரேஸ்வர மீனாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு வரவாள்லாம் புழுக்கத்தில் வெளியில் வந்தோடனே விசிறி எடுத்துட்டு விசிறிண்டே இருப்பாளாம் ஒரு 2 நிமிஷம். அந்த அம்மா வேற ஒன்றும் பண்ண மாட்டாள். தரிசனம் பண்ணிவிட்டு புழுக்கத்தோட வெளியில் வரவாளுக்கு ஒரு விசிறி. முன்னெல்லாம் பாகவதாலாம் பிராமணாலாம் சாப்பிடும்போது விசிறி எடுத்துன்னு விசிறுவா. ஃபேன் இல்லாத காலம், அதனால ஒரு விசிறி எடுத்து விசிறுவா. இதெல்லாம் பூர்த்த தர்மத்தில் சேர்ந்தது தான். இது மாதிரி சகல தர்மங்கள் பூர்த்தேஷ்ட. அப்புறம் இஷ்ட தர்மம். இதெல்லாம் எப்படி மலமலையா பண்ணியிருக்கணும். சும்மா சின்ன கிணற விட்டுவிட்டு நானும் பூர்த்த தர்மம் பண்ணிவிட்டேன்னு சொல்லக்கூடாது. பூர்த்த இஷ்ட தர்மம்னா என்னன்னா அக்னிஹோத்திர தரிச பூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசு சோபானாம் பிரகிருதி விகிருதிபிகி அனுசவனம் சாதுர்ஹோத்திர விதினா ஈச்சேஜ பகவந்தம் யஜ்யக்ருது ரூபம் கிருதுபிகி உச்சாவதைஹி ஸ்ரத்தயா கிருதாக்னிஹோத்திர தரிச பூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசு சோமானாம் பிரகிருதி விகிருதிபிகி அனுசவனம் சாதுர்ஹோத்திர விதினா. பரத யோகீஸ்வரனுடைய கதை சொல்லும்பொழுது இந்த இஷ்ட தர்மம் முழுக்க ஒரு கத்தியத்தில் சொல்கிறார். அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரம் அமாவாசை பௌர்ணமி முடிஞ்ச உடனே பண்ணுற இஷ்டி அக்னிஹோத்திர தரிச பூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசுபந்தம் 7 சோம சமஸ்த பசு சோமானாம் பிரகிருதி விகிருதிபிகி அனுசவனம் சாதுர்ஹோத்திர விதினா. இதெல்லாம் வேதங்கள் சொன்ன இந்த வேதோக்தமான தர்மங்களை பண்றது இருக்கு, அது இஷ்ட தர்மம். பூர்த்தேஷ்ட தத்த. அப்புறம் தத்தன்னா கொடுக்கறது. கொடுக்கறதுங்கிறது என்ன கொடுக்கறது அப்படின்னு கேட்டா இங்க வியாக்கியானத்துல ஹிரண்ய தானாதி 1000 தானங்கள் இருக்கு. எல்லா தானமும் தத்தம் தான், கொடுக்கறது தான். ஆனால் தங்கம் தான் முதல்ல எடுத்தது ஸ்வர்ணம். தத்தங்கிறது என்னன்னா மலமலையா தங்கத்தை தானம் பண்ணியிருக்கணுமா, அப்பதான் கிருஷ்ண கிருபை கிடைக்குங்கிறார். அப்புறம் அதோட ஆதி சப்தம். பாக்கி எல்லா தானமங்களும் சரி, பாக்கி என்னென்ன உண்டோ எல்லாம். ஆனா பிரதானம் என்னன்னா தங்கம். பூர்த்தேஷ்ட தத்த நியமன்னா என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது. அது நியமம் இல்லை. இங்க
பாரத தேசத்தில் உள்ள சகல நதிகள்லையும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருது தான் நியமம். எல்லா நதிகள்லையும் புண்ணிய நதிகள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்றது நியமவிரத. கிருச்ராதி சாந்திரம் கிருச்ராதிகளை அனுஷ்டானம் பண்றது இதுமா கிருச்சர நியமவிரத. அப்புறம் தேவ விப்ர குருவர்ச்சனாதிபிகி, நிறைய தேவதைகளுக்கு ஆராதனை பண்ணியிருக்கணும். வேதாத்தியனம் பண்ணின பிராமணாளுக்கு பூஜை பண்ணியிருக்கணும். தேவ விப்ர குருவர்ச்சனாதிபி, அவளுடைய குருநாதாளுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கணும், ஆராதனை பண்ணியிருக்கணும். இது மாதிரி பண்ணி மலமலையா புண்ணியத்தை குமிச்சிருந்தா ஆராதிதாயதி. இப்படி சொன்ன தர்மங்கள்னால யாரு பகவான ஆராதனம் பண்ணியிருக்காளோ பண்ணியிருந்தான்னா கதக்ரஜஹாயத்ய பாணிம் கிருண்ணாது. இவ்வளவு புண்ணியம் என்னோட கணக்கில் இருந்தா அந்த கதனுடைய அண்ணாவான அந்த கிருஷ்ணன் இங்க வந்து என்னை கைபிடிப்பா, என்ன கல்யாணம் பண்ணி. அந்த சிசுபாலனுக்கெல்லாம் கிடைக்காது. ந தமகோஷ சுதாதய அந்நே. அந்த சிசுபாலன் கண்ணால கூட பார்க்க முடியாதபடி சிசுபால பிரபதிகள் அந்த கிருஷ்ணன் வந்து என் கையை பிடிப்பான். பிடிக்கணும்னா நான் இத்தனை புண்ணியம் என்னுடைய வாழ்நாளில் நான் பண்ணியிருக்கணும். ஜென்ம ஜென்மாந்தரங்களில் நான் பண்ணியிருந்தாதான் பகவானுடைய கிருபை எனக்கு கிடைக்கும். ஸ்வபாவினித்வமஜிதத்வகனே விதர்பான் குப்தசமேத்ய பிருதநாபதிபிஹி பரீதகாய நிர்மத்ய சைத்யமகதேந்திர பலம் பிரசஹ்ய த்வாம் ராக்ஷசேன விதினா உத்வஹ வீர்யசுல்காம். நீ கல்யாணத்துக்கு முத நாளே வந்து, அதாவது நாளைக்கே வந்து ஸ்வோபாவினித்வம் அஜிதா உத்வகா வீர்யசுல்காம் மாம். நீ நேரா துவாரகையிலேருந்து வந்து நான் வந்திருக்கான சிசுபாலன் அவனுடைய கோட்டின்னு அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அத்தனை பேரையும் வதம் பண்ணி எல்லாரையும் சமூலமாக வதம் பண்ணிவிட்டு என்ன நீ எப்படி தெரியுமா கொண்டு போகணும்? மாம் ராக்ஷசேன விதினா. 8 விதம் கல்யாணம் இருக்கு. இவ நாமெல்லாம் பண்ணுகிறதுக்கு பிராம விதம்னு பேரு. ராதா கல்யாணம் பண்ணிடுது காந்தர்வ விவாகம். இது போல 8 விதமான விவாகத்துல ஒரு விவாகம் ராட்சச விதானம். பொண்ணை தூக்கின்னு வந்து அப்புறம் விதி பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கிறது. அதனால மாமு ராட்சசேன விதினா, அந்த விதி பிரகாரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. எல்லாரையும் சம்மாரம் பண்ணி வீரிய சொல்காம், பேடி மாதிரி கொண்டு போல பராக்கிரமத்தினால எல்லாரையும் ஜெயிச்சு என்ன அழிச்சுன்னு போதும். அப்படி நீ எல்லாரையும் வதம் பண்ணி அழிச்சுன்னு போனா. 6வது ஸ்லோகம், கல்யாணத்துக்கு முன்னாடி இத்தனை பேரை கொலை பண்ணி என்ன அழிச்சுன்னு போக உனக்கு விருப்பம் இல்லை. அப்ப சண்டை வம்பு தும்பு இல்லாமல் என்ன அழிச்சுன்னு போறதுக்கு ஒரு உபாயம் சொல்ற. அந்த புராந்தரச்சரீம் அநிகத்ய பந்தூனு துவாம் உத்வகே கதமிதி. கிருஷ்ணன் கேள்வி கேட்கிற மாதிரி இவ பேசுறான். உன்னை சேர்ந்தவாளெல்லாம் நான் வதம் பண்ணாமல் உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நீ கேட்டேன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். வக்கீல் மாதிரி லாப்பாய். அந்த புராந்தரஜரி அநிகத்ய பந்தூனு. ருக்மிணி தேவிகிட்ட உள்ள அந்த தார்மீகம் இல்லப்ப, ஆனா அந்த உபாயம்லாம் எல்லா பொண்ணும் சொல்லித்தரான். லோகத்துல உபாயம் உண்டு, எல்லாருக்கும் சொல்லித்தரான். ஆனா ருக்மிணி தேவிகிட்ட உள்ள அந்த தார்மீகத்துவம் இல்லப்ப. இது என்ன ஆச்சரியம்னா, அவர் ஏதோ கேள்வி கேட்டு இவ பதில் சொல்ற மாதிரி ஸ்லோகம்.
யாரையும் வதம் பண்ணக்கூடாது பந்துக்களை, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அது எப்படி முடியும் அப்படின்னு நீ கேட்டேன்னா நான் உனக்கு வழி சொல்லுறேன். அந்த புராந்தரஜரி மணிகத்ய பந்தூனு துவாம் உத்வகே கதம் கதம் உத்வகே இதி அப்படி கேட்டேன்னா பிரவதாம்யுபாயம் நான் உனக்கு வழி சொல்லி தரேன். என்ன வழி அப்படின்னா, பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகிஹி நவவதூஹு கிரிஜாம் யாத். முதல் நாளைக்கு கல்யாணத்துக்கு முதல் நாளைக்கு எங்க குலதெய்வமான அம்பாளை ஆராதனம் பண்றதுக்கு, அவளை தரிசனம் பண்ணி பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு நாங்க எங்க குலதேவியினுடைய கோவிலுக்கு போவோம். அந்த நேரத்தில் பல ராஜாக்களும் ராஜகுமாராலும் வந்து பாப்பா. நீயும் ராஜாக்களோட ராஜாவா வந்து நெல்லு, நான் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது என்ன தூக்கின்னு வந்துடும். எவ்வளோ சுலபம், எவ்வளோ அவருக்கு வழி சொல்லி கொடுக்குறா இவ. ததாபி புத்தியோகம்னு அவர் எல்லாருக்கும் புத்தி சொல்றாரு, அவருக்கு இவ புத்தி சொல்றா. என்ன நீ தூக்கின்னு வந்துடும். பிரவதாம்யுபாயம் என் மாம் என்ன தூக்கின்னு வந்துருன்னு சொல்ற. 6 ஸ்லோகம் சொல்லிட்டு 7வது ஸ்லோகம் என்ன தூக்கின்னு போயிடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன தூக்கின்னு போயிடு, கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படியே திருப்பி திருப்பி சொல்றேன்னு உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய தன சம்பத்து, ஸ்ரீமதே சத்யகாம எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் பார்த்து அதுல பிரமிச்சு போய் பெரிய கோட்டீஸ்வரன் உனக்கு வாக்கப்படணும்னு நான் ஆசைப்படலை. பின்ன எதுக்கு தெரியுமா நீ வேணும்னு ஆசைப்படுற? யஸ்யங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மகாந்தஹ வாஞ்சந்தி உமாபதிரிவாய ஆத்மதமோபகத்யை. உன்னுடைய சரணாரவிந்தத்தில் ஒட்டின்றிருக்கே அந்த சரண தூளி, அந்த சரண தூளியை எடுத்து என்னுடைய சிரசில் போட்டுக்கணும், என் உடம்பு முழுக்க அபிஷேகம் பண்ணிக்கணும். யஸ்யங்கிரி பங்கஜரஜஸ்னபனம், இது மாதிரி உன்னுடைய சரண தூளி எனக்கு வேணும். நான் உனக்கு சரண சேவை பண்ணணும், உன்னுடைய சரணம் வேணும், சரண தூளி வேணும். இப்படி சரண தூளி வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறா தெரியுமோ? மகாந்தஹ வாஞ்சந்தி ஆத்மதமோபகத்யை. மனசுல உள்ள அஜ்ஞானம் இருக்கே, இந்த இருட்டு, அந்த இருட்டு போகணும், அஜ்ஞானம் போகணும்னு உன்னுடைய சரணதூணி வேணும்னு மகான்கள்லாம் ஆசைப்படுறான். வாஞ்சம் மகான்கள்லாம் சரணதூணி வேணும்னு ஆசைப்படுறா. யார் மாதிரி தெரியுமாங்கிறா? உமாபதிரிவா, பரமேஸ்வரன் போல, பரமேஸ்வரன் போல ஆசைப்படுறாலாம் மகான்கள்லாம். இந்த பாகவதம் ஏற்ற இறக்கம், இந்த துவேஷம், கம்பேரிசன் இதெல்லாம் சொல்லவே சொல்லாது. எது யதார்த்தமோ அதை சொல்லும். தட்ச யஜ்யத்தில் ஆவிர்வாவமான பகவான் கூட எல்லாருக்கும் உபதேசம் பண்ற காலத்தில் நான் வேற பரமேஸ்வரன் வேற இல்லைன்னு தான் சொல்றாரு. நாங்க 2 பேரும் ஒண்ணுன்னு பகவான் வாக்குனால சொல்றார். இங்க உமாபதிரிவேன்னு சொன்ன காரணம் என்னன்னா, வாமனாவதார சரித்திரம் பார்த்தோம்னா, ததாரமூர்த்யா பரபூர்த்னா பரயாச்ச பக்தியா யத்தேவ தேவஹ கிரிஷா சந்திரமௌலிஹி ததாரமூர்த்னா பரயாச்ச பக்தியா. பரமேஸ்வரனுக்கு 2 பத்னி, ஒரு ஒத்தி பார்வதி, இன்னொத்தி கங்கை. பார்வதிக்கு பாதி பாகத்தை கொடுத்துட்டாராம், இடதுபுறத்தை கொடுத்துட்டார். 2வது பத்னியான கங்கைக்கு இடமில்லாமல் எதை கொடுத்தான்னா தலையை கொடுத்தானா. அதனால தலை மேலே ஏறி உட்காந்துருக்காளாம் கங்கை. அதனால தலைக்கு மேலே வச்சுன்னு கூத்தாடுறாங்கிற பற்றியெல்லாம் லோகத்தில். இவன் கல்யாணம் ஆனாலும் ஆனது இவன் தலையில் வச்சுன்னு கூத்தாடுறாங்கிறாள். இதுக்கு மார்கதரிசி மகரிஷிக்கின்னு முதல்ல பரமேஸ்வரன் தான் ஆரம்பம். அவர் தான் இந்த கங்கையை தலையில் தூக்கி வச்சுட்டாராம். சந்தியா நடேசனா நடனமும் ஆடுறார். எதுக்கு சம்சாரம்னா தூக்கி வச்சுட்டு இருக்கார் தலையில? சுகாச்சாரியால் சொல்றார், மகாபலி சரித்திரத்தில் சொல்லும் பொழுது,
எதுக்கு பரமேஸ்வரன் தலையில வச்சுருக்கான் அப்படின்னா, யஸ்யங்கிரி ததாத்யேவ தேவஹ கிரிஷः சந்திரஜ தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபகம். அது எப்பேற்பட்ட தீர்த்தம் அப்படின்னா, பாத சௌச்சம், பகவானுடைய திருவடிய அலம்பின ஜலமா கங்கை. திரிவிக்ரமாவதாரம் பண்ணின காலத்துல, பகவான் ஓங்கி உலகளந்த பெருமாளான காலத்துல அந்த சரணத்தை அலம்பினாராம் பிரம்மதேவன். அந்த கால சரண சேவை, சரணத்தை அப்படியே அலம்பி 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 ஸ்டோர் பண்ணிட்டார். ஒரு சரணம் தானே நீட்டினது சத்தியலோகத்துல. ஒரு அண்டா ஃபுல்லாகி அடுத்த அண்டா அப்படி நகர்த்துற காலத்துல பகவானுடைய கால் கட்டவரல்லேருந்து இடது கால் கட்டவரல் நகத்திலேருந்து 4 சொட்டு ஜலம் கீழே விழுந்துடுதான். அந்த பகவானுடைய இடது கால் கட்டவரல்லேருந்து சொட்டின 4 சொட்டு ஜலம்தான் மகா பிரவாகமா வர கங்கைங்கிற. அந்த கங்கை எப்பேற்பட்டதுன்னா, அதுக்கு இவ்வளவு பவித்திரத்துக்கு காரணம் தத்பாத சௌஜம், பகவானுடைய சரணத்தை அலம்பின ஜலம். பரமேஸ்வரையே சிரசில் வச்சுருக்கார் அப்படின்னா, யத்தேவ தேவஹ கிரிஷः சந்திரமௌளிஹி, கிரிசனான பரமேஸ்வரன், சந்திரசேகரனான பரமேஸ்வரன் தன்னுடைய சிரசில் இந்த கங்கையை வச்சுருக்கிறதுக்கு காரணம் பத்னிங்கிற அபிமானம் இல்லை, பகவானுடைய சரணாரவிந்தத்தில் வச்ச பக்தியினால அது அலம்பின ஜலத்தை தலையில வச்சுட்டு இருக்கார். அதுல பகவானுடைய பாததூளி இருக்கும்னு. ததார மூர்தனா பரயாச்ச பக்தியா. அதனால பரமேஸ்வரன் அந்த பாத தூளி வேணும்னு ஆசைப்படுறாராம். பரமேஸ்வரன் பகவானுடைய பாததூளி வேணும்னு ஆசைப்படுவது போல மகான்கள் ஆசைப்படுறாளே உன் சரணதூளி வேணும்னு, அந்த சரணதூளி வேணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். யஸ்யங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மஹந்தஹ வஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபஹத்யை. சரணம் கிடைச்சாதானே சரணதூளி கிடைக்கும். உன் சரணம் வேணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கால் எனக்கு கிடைக்கலேன்னு வச்சுக்கோ, இந்த அவதாரத்தில் நீ வரலையா, அந்த பாபிக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன். யர்ஹ்யம்புஜாக்ஷணலபேயா, அந்த பிரசாதம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல்லேன்னு வச்சுக்கோ, பவத் பிரசாதம் நலபேயா, உன்னுடைய பிரசாதம் நீ என்ன கல்யாணம் பண்ணி காட்டா நான் அந்த பாபிக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன். ஜஹ்யா மசூனு, நான் என் உயிரை போக்கின்றுவேன். தற்கொலை பண்ணிக்கிறது என்ன, விஷத்தை குடிச்சு தொங்கி அப்படிலாம் இல்லை. பிரதா கிரிசான்னு சாப்பிட மாட்டேன். அன்னவர்த்தமும் ஜபம் பண்ணிண்டு பிரதங்களை அனுஷ்டானம் பண்ணிண்டு பிரதா கிரிசான்னு தன்னால சரீரம் ஜீவன் போயிடும். அதோட நிறுத்திட மாட்டேன். அடுத்த ஜென்மா பொண்ணா பொறுப்பேன். திருப்பி லெட்டர் எழுதி கொடுப்பேன். நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணி காட்டா ஜஹ்யா மசூன் விரத கிரிசான்னு உயிரை விட்டுடுவேன். 3 அடுத்தது பொண்ணா பிறப்பேன். லெட்டர் எழுதுவேன். இது மாதிரி எத்தனை ஜென்மா தெரியுமோ, சத ஜென்மபிகி சாத்து, 100 ஜென்மா. 100 ஜென்மா ஆனாலும் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஜாக்கிரதைப்படுத்தினாலாம். என்ன ஜாக்கிரதைப்படுத்தினான்னா, இந்த அவதாரத்திலேயே என்ன கல்யாணம் பண்ணிவிட்டேன்னா ஒரு 99 பொண்களை கொண்ட பாவம் வராது உனக்கு. இல்லைன்னா அந்த பாபத்தை சம்பாதிச்சுக்கணும் வந்துடு. துத் பிரசாதம் பரம் காங்க கிருஷ்ணா க்ஷேமு சதைவ குரு தெய்வசிகாமணே. தெய்வசிகாமணே, தேவாதி தேவா, துவாம் யாச்சே. உன்னை அப்படியே கெஞ்சி 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 கேட்கிறேன்.
வெறும் நல்ல பிரணதீகி விதாய துவாம் யாச்சேயே. விபீஷண சுவாமி மாதிரி திருப்பி 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 எல்லாம் பெருமாளுடைய கருணைன்னு சரணத்தில் விழுந்து 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 கெஞ்சி கெஞ்சி உன்னை பார்த்து கேட்கிறேன், சரணாகதி பண்ணி கேட்கிறேன். துவாம் யாஜே த்வதங்கிரி கமலே பிரணதீகி விதாயா. உன்னுடைய சரணாரவிந்தத்தில் சரணாகதி பண்ணி கெஞ்சி கேட்கிறேன். க்ஷேமம் குரு, எனக்கு எனக்கு அனுக்கிரகம் பண்ணு க்ஷேமத்தை. தெய்வ சிகாமணே, ஏ தேவாதி தேவா. அது மாத்திரமில்ல, 1000 சிசுபாலம் வரட்டும், எங்க அண்ணா ஏற்பாடு பண்ணட்டும், ஒன்று தீர்மானம் பண்ணிக்க. ஒன்று அந்நியம் விருணே, அந்நியம் நவரு, யாரையும் வரிக்க மாட்டேன். ஏன்னா ஒன்று நான்யம் விருணே பத்தி, அவன் தலகீழ் என்றாலும் பதியா அவனை ஸ்மரிக்க கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒன்னை விட்டுட்டு யாரை வரிப்பேன்? அசேஷ குரோ, சராசராத்மகமான பிரபஞ்சத்துக்கெல்லாம் சுவாமியாயிருக்கக்கூடிய உன்னை விட்டுட்டு, அனந்தாத்து அந்தமே இல்லாத முடிவில்லாத பரமாத்மாவான உன்னை விட்டுவிட்டு, சமஸ்த குணதாமபிகி ஆத்மதுல்யாத்து. அந்த 2வது ஸ்லோகம் இருக்கணும் ருக்மிணி சந்தேசத்தில். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாமபிகி ஆத்மதுல்யம்னு ஒரு ஸ்லோகம் சொன்னாலே, அந்த ஸ்லோகார்த்தத்தை தான் இதில் சொல்றார் அவர். சமஸ்த குணதாமபிகி ஆத்மதுல்யாத்து. அங்க பாகவதத்தில் சொன்ன அந்த குணங்கள் எல்லாம் சொல்லி ஆத்மதுல்யாத்துன்னா தன்னை சொல்லிக்கிறார். எனக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒன்னை விட்டுவிட்டு நான்யம் விருணே, வேற யாரையும் நான் வரிக்க மாட்டேன். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான் இந்த ஸ்லோகம். நான்யம் त्वत्तः சமஸ்த குணதாமபிஹி ஆத்மதுல்யாத் க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா. மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே தே மங்களம் ஸ்ரீவத்சபூஷாய சாங்கினே மங்களம் நந்த கோபாத்மஜாய மங்களம் बोला पुंडली गवरदा जय सद्गुरुमूर्ति की जय।